தக்காளி குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கிடலாம். 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வத்தல் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை, 4 முந்திரி, தேவையாக இருந்தால் புதினா இருந்தாலும் போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கிடலாம். ஒரு பல்லாரி வெட்டி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் அதில் பச்சை வடையும் போட்டோம். அரைச்சி வச்ச மசாலையும் ஊற்றி தேவையான தண்ணியும் ஊற்றி குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதும். அந்த ஸ்டீம் இறங்கினதோட கொஞ்சமாக மல்லித்தூள் மல்லி இலை போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுங்க. சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி